ஹலோ ஆல் வணக்கம். இந்த செஷனில் எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டெஸ்ட் இன்ஜிலேயே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற டெஸ்ட் கேசஸ்க்கெல்லாம் ஒரு HTML ரிப்போர்ட்டு கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் படிக்க போகிறோம்னா, எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டில் நம்மளால் டீட்டெயில்டு லாக் இன்ஃபர்மேஷன் எழுத முடியும். ஏன் இது ஃபெயில் ஆகுது, என்ன ரீசன், அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய லாக்ஸ் நம்ம எழுதலாம். ஒன்று ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டில் நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ண முடியும். 3 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட் இன் எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட். அதனால தான் நம்ம டெஸ்ட் என்ஜி பை டிஃபால்ட்டாக கொடுக்குற HTML ரிப்போர்ட்டுக்கு போகாமல் ரியல் டைம் ப்ராஜெக்டில் இந்த எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டுக்கு போவோம். சரி, ஓகே, இந்த எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் அப்போ டெஸ்ட் என்ஜியில் வராதான்னு கேட்டால் கரெக்ட், டெஸ்ட் என்ஜி லைப்ரரியில் வராது. ஸோ இதை நீங்கள் கோட் அடித்து ஒர்க் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னா தனியாக ஒரு லைப்ரரி டவுன்லோட் பண்ணணும். சரியா? இட்ஸ் அ செப்பரேட் லைப்ரரி. ஐதர் ஜார் ஃபைல் நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா டிபெண்டன்சி போட்டாலும் போதும். இதுக்கு இந்த எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டுக்கு அப்போ தான் நம்மளால் நம்ம ப்ராஜெக்டில் எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டை கோட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் ஜாரை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? நான் சொன்னேன் இல்லையா, மெவன் ப்ராஜெக்டாக இருந்தால் டிபெண்டன்சி சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ Maven dependency for extent report இதை சர்ச் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லிங்க் mvnrepository.com இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணும். இங்கே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். நான் லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் 5.1.2 எடுத்துக்கிறேன். இங்கே தான் இந்த டிபெண்டன்சி இருக்கு, கரெக்டா? இதை காப்பி பண்ணிக்கிறோம். இந்த டிபெண்டன்சி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், pom.xml ஏற்கனவே நிறைய டிபெண்டன்சி இருக்கும். செலினியம் டிபெண்டன்சி, டெஸ்ட் என்ஜி டிபெண்டன்சி அப்படி இருக்கா. இதுக்கு கீழே நீங்கள் இந்த எக்ஸ்டென்ட் டிபெண்டன்சியை போடணும். இதை போட்ட உடனே இது மெவன் டிபெண்டன்சி செக்ஷனில் டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்களா? எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்ஸ் 5.1.2.jar ஃபைல். எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்னு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், சிம்பிள் தான். நம்ம எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் ஜார் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதில் நிறைய ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க பேக்கேஜஸில். ஓகே, இதில் இந்த அவன் ஸ்டாக் எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டில் எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் டாட் கிளாஸில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. பார்த்தீங்களா? கிளாஸ் நேம் வந்து எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் கிளாஸ். இதில் சில மெத்தட்ஸ் இருக்குது. கிரியேட் டெஸ்ட், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இதில் இருக்குது. ரிமூவ் டெஸ்ட், செட் சிஸ்டம் இன்ஃபோ. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க ஆல்ரெடி கோடு எழுதி வச்சுருக்காங்க. அந்த கோடை நம்ம கால் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அந்த கோடுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம அந்த ரிப்போர்ட்டோட பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் ஒன் கிளாஸ். ஆனால் அந்த கிளாஸை நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னா, 2 லிசனர்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து ஐ டெஸ்ட் லிசனர், இது ஒன்று ஐ எக்ஸிக்யூஷன் லிசனர். இது மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், பட் சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிப்போர்ட்னு ஒரு பேக்கேஜ் ஆல்ரெடி இருக்குது. இந்த பேக்கேஜில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன்ட்டு. ரிப்போர்ட் மேனேஜர், சிம்பிள். இப்போ இந்த ரிப்போர்ட் மேனேஜரில் தான் நான் அந்த லிசனர்ஸை யூஸ் பண்ண போகிறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன்று வந்து ஐ எக்ஸிக்யூஷன் லிசனர். இப்படி ஒரு லிசனர் இருக்கு. ஓகேவா? நம்ம லிசனர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கல, பட் நான் இப்போ சொல்கிறேன். ஐ எக்ஸிக்யூஷன் லிசனர்னு ஒரு லிசனர் இருக்கு, கமா ஐ டெஸ்ட் லிசனர். இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஐ டெஸ்ட் லிசனர். இந்த ஐ எக்ஸிக்யூஷன் லிசனரோட ஒன் ஆஃப் த மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ண போகிறோம். பப்ளிக் வாய்ட் ஆன் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட். இதான் இதோட மெத்தட். இந்த பப்ளிக் வாய்ட் ஆன் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் என்ன பண்ணுன்னா,
இந்த என்டையர் டெஸ்ட் என்ஜின் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ரன் ஆகும். சரியா? இந்த இடத்துல நம்ம ரிப்போர்ட்டுக்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி வைக்கணும். ஏன் அந்த ரிப்போர்ட்டுக்கான ஆப்ஜெக்டை இங்கேயே முதல்ல எழுதணும்னா, ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் ஒன் டைம் தான் கிரியேட் ஆகணும். அதோட திரும்பலாம் கிரியேட் ஆகக்கூடாது. ஏன்னா என்டையர் ப்ராஜெக்ட் நிறைய டெஸ்ட் கேஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு டைமும் புதுசாக ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா பழைய ரிப்போர்ட் டெலிட் ஆகிடும். ஸோ உங்ககிட்ட லேட்டஸ்ட் டெஸ்ட் மெத்தடோட ரிப்போர்ட் தான் இருக்குமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் 10 டெஸ்ட் மெத்தட்னா உங்களுக்கு லாஸ்டாக ரன் ஆன டெஸ்ட் மெத்தடோட ரிப்போர்ட் தான் கிடைக்கும். கிரியேட் ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட். ரிப்போர்ட் ஆப்ஜெக்டுக்கான கிளாஸ் என்னது? எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட். எக்ஸ்டென்ஸ் ரிப்போர்ட்ஸ். கரெக்டா? ஸ்பேஸ் ரிப்போர்ட். உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னா, ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொரு டெஸ்ட் மெத்தடுக்கும் நம்ம டெஸ்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். சரி, இந்த எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் வந்து டெக்னிக்கலாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற டெஸ்ட் கேசஸ், பாஸ் ஃபெயில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். ஆனால் ஆக்சுவல் ரிப்போர்ட், ஆக்சுவலாக HTML ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகணும் இல்லையா, அது ஃபைனலாக அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட்டர். ஓகே, ரிப்போர்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட் ஈக்குவல் டு நியூ, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பேசிக்கா, எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட்டர். செமிகோலன். இப்போ இந்த ஸ்பார்க் ரிப்போர்ட்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்ல, இதோட ஒரே நோக்கம் என்னன்னா, என்ன ஃபைல் கிரியேட் பண்ணோம், எங்கே கிரியேட் பண்ணோம் அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதோட பேராமீட்டரில் மென்ஷன் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ண போகிற ஃபைல் என்னது? HTML ஃபைல். அண்ட் அது எந்த லொக்கேஷனில் இருக்கணுன்றதையும் இங்கே நம்ம கொடுத்துடலாம். அது எந்த நேமில் இருக்கணுன்றதையும் இங்கே நம்ம கொடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸில் டெஸ்ட் அவுட்புட்ன்ற ஃபோல்டருக்குள்ள எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் டாட் HTML ஜென்ரேட் ஆகணும்ட்டு இந்த ரிலேட்டிவ் பார்த்து கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஸ்பார்க் ரிப்போர்ட்டருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, இது ஜஸ்ட் ஃபார் மேப்பிங் தட் HTML ஃபைல் விச் ஆக்சுவல் ரிப்போர்ட் இஸ் ஜென்ரேட்டிங். ஓகே, இப்போ நம்மளோட எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, இதான் மெயின். ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கு இதை நம்ம தெரிவிக்கணும். ஸோ ரிப்போர்ட் டாட் அட்டாச் ரிப்போர்ட் டாட் அட்டாச் ரிப்போர்ட்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம என்ன ரிப்போர்ட்டர் பயன்படுத்துறோம்? ஸ்பார்க் ரிப்போர்ட்டர். ஸோ இதோட ஆப்ஜெக்டை இங்கே பாஸ் பண்ணணும். இப்போ கான்ஃபிகரேஷன்ஸ், ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் மூலமாக என்னென்னலாம் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆட் பண்ணலாம்? கான்ஃபிகரேஷன்ஸ் டாட் செட் சிஸ்டம் இன்ஃபோன்னு இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம கான்ஃபிகரேஷன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா எத்தனை வேணால் ஆட் பண்ணிட்டே போகலாம். ரிப்போர்ட் டாட் செட் சிஸ்டம் இன்ஃபோ, நான் ஒரு 3 கான்ஃபிகரேஷன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் அந்த ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டர் நேம் கீ, இது வேல்யூ வந்து பக்கத்தில் போட போகிறேன், கணேஷ். என்விரான்மெண்ட், இது என்ன என்விரான்மெண்ட் ரன் ஆகுது? QA என்விரான்மெண்ட். இப்போதைக்கு இந்த 2 கான்ஃபிகரேஷனே போதுமானது. ஸோ ஆன் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் என்ன பண்ணோம்? ஒன் டைம் ரன் ஆகும். ரன் ஆகும்போதே நமக்கு ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அதுக்கு தேவையான HTML கான்ஃபிகரேஷன்லாம் செட் ஆயிடும். இப்போ இந்த ரிப்போர்ட் மேனேஜரில் நெக்ஸ்ட் லிசனரான ஐடெஸ்ட் லிசனரோட மெத்தட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம். நான் ஆல்ரெடி அதை ஓவர் ரைட் பண்ணிட்டேன். என்னென்ன? பப்ளிக் வாய்ட் ஆன் டெஸ்ட் ஸ்டார்ட், ஆன் டெஸ்ட் சக்ஸஸ், ஆன் டெஸ்ட் ஃபெயிலியர், ஆன் டெஸ்ட் ஸ்கிப். ஒரு டெஸ்ட் மெத்தடில் ஒன்று ஸ்டார்ட் ஆகும், சக்ஸஸ் ஆகும், ஃபெயில் ஆகும், ஸ்கிப் ஆகும். கரெக்டாக?
ஸோ இதெல்லாம் நான் இந்த மெத்தட்ஸாக எழுதியிருக்கேன். இந்த பேராமீட்டரில் இம்போர்ட் பண்ணுவோம். ஐடெஸ்ட் ரிசல்ட் இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஆன் டெஸ்ட் ஸ்டார்ட்குள்ள எப்பவுமே என்ன நடக்கும்னா, புது டெஸ்ட் மெத்தட் எப்பப்பெல்லாம் ரன் ஆகுதோ அப்போ இந்த பிளாக் வரும் இல்லையா? இங்கே தான் ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம டெஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற வேலையை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது கரெக்டாக. டெஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னும் கிரியேட் பண்ணல ஆப்ஜெக்டை. ஸோ டெஸ்ட் ஈக்குவல் டு இங்கே நியூ டெஸ்ட்லாம் பண்ண முடியாது நம்மளால, சரியா? ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட்னா நம்மளே நியூ எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆனால் டெஸ்ட் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி பண்ண முடியாது. டெஸ்ட் ஆப்ஜெக்ட் ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் டெஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஓகே, ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் டெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் தான் டெஸ்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபார் கிளாஸ் எக்ஸ்டென்ட் டெஸ்ட் ஆன் டெஸ்ட் ஸ்டார்ட், ஒவ்வொரு புது டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் ஆப்ஜெக்ட் இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ரிப்போர்ட் டாட் கிரியேட் டெஸ்ட். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, அந்த டெஸ்ட் மெத்தடை போடலாம். ஆனால் நம்ம டெஸ்ட் மெத்தட் நேம் இதை டைனமிக்கா ஒவ்வொரு டெஸ்ட் மெத்தடுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும் இல்லையா? இங்க எல்லாத்தையும் ஹார்ட் கோர் பண்ண முடியாது. அட் டைம்ல ஒரு வேல்யூ தான். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம், ரிசல்ட், நான் இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லெசனர்ல. ரிசல்ட் டாட் கெட் மெத்தட்ஸ் கெட் மெத்தட் டாட் கெட் மெத்தட் நேம் செமிகோலன். ஓகே, ஸோ நமக்கு டெஸ்ட் மெத்தட் கிடைச்சாச்சு. ஸோ கிரியேட் டெஸ்ட்டில் நம்ம இதை ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஏ ரன் ஆகுதுன்னா அந்த ஏவோட நேம் இங்கே கிடைக்கும் நமக்கு. அதை நம்ம பாஸ் பண்ணி அந்த ஏவுக்கான டெஸ்ட் கிரியேஷன் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம். ஆன் டெஸ்ட் ஸ்டார்ட் எப்போ கால் ஆகும், எப்போல்லாம் ஒரு டெஸ்ட் மெத்தட் ஸ்டார்ட் ஆக போதோ எக்ஸிக்யூஷனுக்கு அதுக்கு முன்னாடி ட்ரிகர் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. செகண்ட், ஆன் டெஸ்ட் சக்ஸஸ், எப்போல்லாம் அந்த டெஸ்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சு பாஸாக ஃபெயிலான்னு பார்க்கும். பாஸ் ஆனால் ஆன் டெஸ்ட் சக்ஸஸ்க்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் அந்த டெஸ்ட் மெத்தட் நேமை வாங்கி வைக்கிறோம். ரன் டைமில் டெஸ்ட் மெத்தட் நேம். இப்போ நம்மகிட்ட டெஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட் ஆப்ஜெக்ட் டாட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. சிம்பிள் மெத்தட் இன்ஃபோ. இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட் மெத்தட் ஸ்பேஸ் பிளஸ் ஸ்ட்ரிங் சக்சஸ்ஃபுல்லி பாஸ்ட் இதை நம்ம போட்டுக்கலாம் செமிகோலன். ஏன்னா அந்த டெஸ்ட் மெத்தட் பாஸ் ஆனால் தான் இந்த பிளாக்கே வரும். ஸோ டெஸ்ட் மெத்தட் சக்ஸஸ்ஃபுல்லி பாஸ் அப்படின்ற இந்த லாகை நம்ம எழுதிக்கலாம். சேம் கூட நான் காப்பி பண்ணி ஆன் டெஸ்ட் ஃபெயிலருக்கு போடுறேன். இங்கே ஃபெயில்டுன்னு போடுறேன். சேம் கோடை காப்பி பண்ணி ஆன் டெஸ்ட் ஸ்கிப்பில், ஒருவேளை டெஸ்ட் மெத்தட் ஸ்கிப் ஆச்சுன்னா அது இங்கே தான் வரும். ஸோ டெஸ்ட் மெத்தட் ஸ்கிப்டு. பர்ஃபெக்ட். இன்கேஸ் என் டெஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆகுதுன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்கணும், ஃபெயிலியர் ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுக்கணும்னா நான் அதையுமே இந்த ரிப்போர்ட்டில் அட்டாச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கான கோடு எழுதுறேன். இப்போ நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு டிரைவர் தேவை. ஆனால் டிரைவர் இங்கே இல்லை. ரியல் டைம் ப்ராஜெக்டில் டிரைவரை குளோபலாக செட் பண்ணுறதுனால எந்த டிரைவர் என்டையர் அப்ளிகேஷனை எக்ஸிக்யூட் பண்ணதோ அந்த டிரைவர் நமக்கு இந்த ப்ரோக்ராம்லேயும் கிடைக்கும். பட் இது சிம்பிளாக ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம், அதாவது ஃப்ரேம் ஒர்க் இல்லை இது, சரியா? நீங்கள் முதல்ல கற்றுக்குறீங்க, அதனால இதுக்கு டிரைவர் உங்களுக்கு கிடைக்காது. டெம்பரரியாக நான் இப்போ அஸ்யூமிங் வெரிஃபிகேஷன்ற ப்ரோக்ராம் தான் ரன் பண்ண போகிறேன், ரிப்போர்ட் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸில் இருந்து இந்த டிரைவரை நான் எடுக்க போகிறேன். பாருங்கள், நான் இந்த கோடை போடுறேன். வெப் டிரைவர் ஈக்குவல் டு டைப் காஸ்டிங் த வெரிஃபிகேஷன் கிளாஸ். வெப் டிரைவர் இம்போர்ட் பண்ணுறேன். ரிசல்ட் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ்,
அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருக்கிற ரெஃபரன்ஸை இது ஃபைண்ட் பண்ணுது. ஓகே, இதை பப்ளிக்னு செட் பண்ணுறோம். ஸோ இந்த ரிப்போர்ட் போர்ட்டலில் டிரைவர் கிடைச்சிச்சு. இதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம். உங்களுக்கு ஹை லெவலில் ரிப்போர்ட் போர்ட்டல் எப்படி டிசைன் பண்ணணும் தான் முக்கியம். அண்ட் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற கோடையும் நம்ம அட்டாச் பண்ணலான்றது மட்டும் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிரைவர் கிடைச்சாச்சு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட்கான கோடு என்னது? ஸ்ட்ரிங் ஸ்க்ரீன்ஷாட் ஈக்குவல் டு டேக் ஸ்க்ரீன்ஷாட் டைப் கேஸ்ட் பண்ணுறோம் டிரைவருக்கு. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ ஃப்ரம் திஸ் ஐ எம் டேக்கிங் அ ஸ்க்ரீன்ஷாட் அவுட்புட் டைப் டாட் base64. நான் ஃபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல. I want the screenshot to be converted and store it as a base64 string. அதனால தான் string screenshot அப்படின்னு வாங்குறேன். ஃபைலாகவும் நீங்கள் வாங்கலாம், பட் நான் ஸ்ட்ரிங்காக தான் வாங்குறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் அந்த ரிப்போர்ட்டில் அட்டாச் பண்ணணும். test.info is used to log the information, கரெக்டா? அதே மாதிரி test. add screen capture from base64 ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க. add screen capture from base64 string. நம்ம ஸ்ட்ரிங் எது? base64 தான். ஓகேவா? ஏன்னா அவுட்புட் டைப் டாட் base64. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம். ஆல்ரெடி பேஸ்ட் ஆயிடுச்சு. செமிகோலன். ஓகே, ஸோ வி ஹாவ் எ லாக் இன்ஃபர்மேஷன் as well as screenshot attached to this test object. இப்போ இந்த ரிப்போர்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஃபைனலாக பப்ளிஷ் ஆகணும் HTML. இது எப்போ நடக்கலாம்? எப்படி ஆன் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் என்டையர் ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சதோ அதே மாதிரி என்டையர் ப்ரோக்ராம் எல்லா டெஸ்ட் மெத்தடும் கேப்சர் ஆகிட்டே இருக்கணும் ரிப்போர்ட்டில். இது எல்லாமே கேப்சர் ஆகி எக்ஸிக்யூஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ ஆன் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் மாதிரியே இந்த ஐ எக்ஸிக்யூஷன் லிசனரில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதை மவுஸ் ஓவர் பண்ணால் உங்களுக்கே தெரியும். ஒன்று ஐ எக்ஸிக்யூஷன் லிசனர் டாட் ஆன் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட். அதே மாதிரி ஐ எக்ஸிக்யூஷன் லிசனர் டாட் ஆன் எக்ஸிக்யூஷன் ஃபினிஷ் கெட் இன்வோக்ட் அட் வெரி லாஸ்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் ஃபேஸ். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல அந்த மெத்தடை கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் void on execution finish. இப்போ இந்த ஆன் எக்ஸிக்யூஷன் ஃபினிஷ்ல இந்த ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ளஷ் இவ்வளோ நேரம் கேப்சர் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டில் இருக்கும். ரிப்போர்ட் ஆப்ஜெக்டில் இதை நம்ம ஆக்சுவல் ரிப்போர்ட் டாட் HTML புஷ் பண்ணுற கோடு தான் இது. இது எப்போ ரன் ஆகணும்? எல்லா எக்ஸிக்யூஷனும் முடிஞ்சு ஃபைனல் ஃபேஸில் ஒன் டைம் இது ரன் ஆகும் இல்லையா? இந்த பிளாக் ஆஃப் கோடு, அங்கே இந்த கோடு போடணும். இப்போ இந்த ரிப்போர்ட் மேனேஜர் கிளாஸை டைரக்டாக XML லிசனர் கிளாஸாக மென்ஷன் பண்ணால் ஒர்க் ஆகும். இல்லை ஆஸ் யூஷுவல் நம்ம நினைக்கிற ப்ரோக்ராமுக்கு மேப்பும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராமில் லான்ச் கூகுள் பாஸ் ஆகும், லான்ச் ஃபேஸ்புக் ஃபெயில் ஆகும். ஏன்னா இன்வேலிட் URL நான் வேணும்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு மெத்தடுக்கும் ஆன் டாப் இந்த கிளாஸ் லெவலில் அந்த லிசனரை மேப் பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிப்போர்ட் மேனேஜர் என்டையர் ப்ரோக்ராம் என்டையர் ப்ராஜெக்டில் ரன் ஆகணும்னா நீங்கள் testng.xml இந்த லிசனர் கிளாஸில் மென்ஷன் பண்ணணும். இதை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு குயிக்காக நமக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் ரன் ஆனால் போதும். ஸோ லிசனர்ஸ் ரிப்போர்ட் மேனேஜர் டாட் கிளாஸ். ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த test.infoன்னு இருக்குன்னு சொன்னா இல்லையா? இதே மாதிரி இது லாகுக்காக எழுதலாம். அண்ட் test.passன்னு கொடுக்கலாம். test.
பாஸ். சரியா? இந்த லாக் இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை டெஸ்ட் டாட் இன்ஃபோவே போதும் அப்படின்னாலும் ஃபைன் தான். ஆனால் இன்கேஸ் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடத்துல ஆன் டெஸ்ட் ஃபெயிலியரில் இன்ஃபோ கொடுக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் டாட் ஃபெயில்னு கொடுக்கணும். இதில் எக்ஸிக்யூஷன் ஃபெயில்டு, ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச், சும்மா மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணலாமா? இது ஆல்ரெடி பழைய ரிப்போர்ட் நான் ஜென்ரேட் பண்ணது, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த ப்ரோக்ராம் வெரிஃபிகேஷன் டாட் ஜாவாவை ரன் பண்ண போகிறேன். பாருங்க, கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் இஸ் ஃபெயில்டு. ஸோ 2 ரன் 1 பாஸ் 1 ஃபெயில். இது ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் வித் ப்ரௌசர். பார்த்தீங்களா, ஒரு பியூட்டிஃபுல் HTML ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இங்கே ஸ்டாட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடிஞ்சுது, எக்ஸிக்யூஷன் டைம் நமக்கு கிடைக்குது, அண்ட் எவ்வளோ கவுண்ட் பாஸ். சிம்பிளாக 2 டெஸ்ட் மெத்தடாக பார்க்காதீங்க. ஒரு 50 டெஸ்ட் மெத்தட் இருக்குன்னா குயிக்காக இங்கே சொல்லணும் எவ்வளோ பாஸ், எவ்வளோ ஃபெயில், இன்னும் ஸ்கிப் ஆகல. ஸ்கிப் ஆச்சுன்னா அதுவும் இங்கே ரிப்போர்ட்டில் காட்டும் எவ்வளோ ஸ்கிப் ஆயிருக்குன்ட்டு. அதை சார்ட் வியூலையும் பார்க்கலாம். ஹவு மச் பாஸ், ஹவு மச் ஃபெயில் அண்ட் 0 ஸ்கிப்டு. ஓகே, லாக் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குது, இன்ஃபோ இருக்குது, ஃபெயில் இருக்குது. இந்த மெத்தட்லாம் நம்ம எழுதியிருக்கோம் ரிப்போர்ட்டில், அதெல்லாம் காட்டுது. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, டெஸ்டர் நேம், என்விரான்மெண்ட் நேம், இன்னும் கூட நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணிட்டே போகலாம். அண்ட் டீடைல் ரிப்போர்ட் வந்து மேலே லான்ச் கூகுள் டெஸ்ட் மெத்தட் நேம். ஓகே, இன்ஃபோ லான்ச் கூகுள் சக்ஸஸ்ஃபுல்லி பாஸ். லான்ச் ஃபேஸ்புக் ஃபெயில்டு, எக்ஸிக்யூஷன் ஃபெயில்டு, ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச். ஸ்க்ரீன்ஷாட் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், base64 img. இதான ஸ்க்ரீன்ஷாட் நேம், base64 img. இந்த லான்ச் ஃபேஸ்புக்கோட ஃபெயிலியர் ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கு பார்த்தீங்களா.